வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். இந்த டிசம்பர் மந்த் குளிரில் நைட் டைமில் அதுவும் ஃபார்ம் ஹவுஸில் ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து பார்பிக்யூ அப்புறம் ஃபயர் கேம்ப் செட்டப் எல்லாம் பண்ணோம்னா எந்த எஃபெக்ட் கிடைக்குமோ அது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற போது கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு நைட் அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். வில்லேஜ் அட்மாஸ்பியர் எப்படி நைட் டைமில் ஜாலியாக ப்ளசண்ட்டாக இருக்குங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த பார்பிக்யூ கிரில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணியிருந்தோன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய அம்மா வீட்டில் சின்னதாக ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருந்தோம். எதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் அண்ட் பிரதர் இன்லா அவங்க 2 பேருமே ஊர்லேருந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட மேரேஜ் ரீசெண்டாக 6 மந்த்துக்கு பிஃபோராக சிம்பிளாக வீட்லேயே முடிஞ்சுது. லாக்டவுனுங்கிறதுனால 50 மெம்பர்ஸ்க்கு மேலே கூப்பிட முடியல. அவங்களோட மேரேஜ் வீடியோவை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். யூஸ்வலாக ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லைனா 1 மந்த் வரைக்கும் யாராவது ஃபேமிலியில் பார்க்காம இருந்தாலும் சரி, அடிக்கடி நைட் டைம் அம்மா வீட்டில் நாங்கள் கெட் டுகெதர் ஆகிடுவோம். அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா இப்படி ஒரு 15 to 20 மெம்பர்ஸ்க்கு மேலே எப்போவுமே ரீயூனியன் ஆயிடுவோம். இந்த டைம் கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே என்னோடய பிரதர் இன்லாவும் சிஸ்டரும் தான். அவங்க 2 பேருமே எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அவங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வெஜிடேரியன்ஸ்க்கு 2 டைப் ஆஃப் டிக்கா மசாலா ரெடி பண்ணியிருந்தேன். ஒன்று மின்ட் ஃப்ளேவரும், இன்னொன்று நார்மலாக ரெகுலர் டிக்கா மசாலாவும் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபிஷ் பாம்ப்ளெட் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். ஸோ அதை பார்பிக்யூ ஸ்டைலுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நான் பண்ணி எடுத்திருந்தேன். நான் அம்மா வீட்டுக்கு போன அந்த டே ஈவினிங்லேருந்து நான் விளாக் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்படி இதெல்லாம் மேரினேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஃபிஷ் பாம்ப்ளெட் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். பார்பிக்யூக்கு அது நல்லாயிருக்கும். அதோட அதுதான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது. இது தணல்லையே குயிக்காக வெந்துடும். அதோட குட்டீஸ்க்கு சாப்பிட்றதா இருந்தால் முள் இதில் அதிகமாக இல்லாததுனால இதை நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த ஃபிஷ்ஷை நாங்கள் கடையிலேயே சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். சப்போஸ் யாராவதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஐடியா வேணும்னா இதை நீங்கள் ஸ்லோ மோஷனில் ஓட்டி பார்த்துக்கோங்க. பன்னீர் அண்ட் மஷ்ரூம் திக்கா ரெசிபி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஹங் கர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹங் கர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதோட ஜூஸ் ஃபில்டர் இந்த மாதிரி இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஜூஸ் ஃபில்டருக்கு மேலே தண்ணி சீக்கிரமாக வடிகிற மாதிரி ஒரு காட்டன் கிளாத் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. அந்த வெசல் ஃபுல்லாகவே அந்த காட்டன் கிளாத் கவர் ஆகிருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச அந்த 1 லிட்டர் தயிரையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேர்த்துன தயிர் கீழே வராமல் வெறும் தண்ணி மட்டும் வடிஞ்சு போகணும். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இந்த மாதிரி பண்ணுற போது தண்ணி எல்லாமே கீழே போயிடும். வெறும் கெட்டியான கர்டு மட்டும் இந்த துணியில் ஃபில்டராக இருக்கும். இந்த கிளாத்தை லைட்டாக முடிச்சு போட்டு டேப்பில் நம்ம தொங்க விட்டுருந்தோம்னா தண்ணி வடிஞ்சு போயிடும். கட்டியான தயிர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். பட் இதோட ப்ராசஸ் 20 மினிட்ஸுக்கு மேலே எடுத்துக்கும். அதனால் நான் சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக கையிலேயே நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு 1 லிட்டர் கர்ட்லேருந்து 200 கிராம் அளவுக்கு மட்டும்தான் எனக்கு தயிர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஹங் கர்டு ரொம்பவுமே அதிகமாக கிடைக்காது. ஒரு மினிமம் ஆஃப் அமௌண்ட் தான் கிடைக்கும். இப்போ இந்த கர்ட்லேருந்து நான் 3 டைப் ஆஃப் மேரினேஷன் பண்ணணும். அதனால் நான் இதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துகிட்டு மின்ட் ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொரியாண்டர் அண்ட் மின்ட் ஃப்ளேவரில் க்ரீன் கலர் பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் நான் சேர்த்திக்கிறேன். அடுத்து இதில் காரத்துக்காக 3 போல் பச்சை மிளகாய் நான் இதில் சேர்த்திக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 லெமன் போல் நான் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இதிலேயே தேவையான அளவுக்கு சால்ட்டையும் நான் சேர்த்திட்டு தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு மின்ட் கொரியாண்டர் ஃப்ளேவரை ஆல்ரெடி நான் கர்ட் ஆட் பண்ணியிருந்த பவுலில் நான் சேர்த்திக்கிறேன். அடுத்து இந்த திக்காவுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் நாம் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்திக்கிறேன். அடுத்து சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன்.
இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்திக்கிறேன். அடுத்து கொத்தமல்லி தூள் கொஞ்சம் தாராளமாகவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலிவ் ஆயில் நான் சேர்த்திக்கிறேன். நார்மலாக வீட்டில் சமைக்கிற எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். ஸோ அவ்வளோதான். மசாலா அண்ட் கர்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா க்ரீன் திக்காக்கான மசாலா ரெடி ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிற கர்ட் எல்லாத்துலேயுமே வந்து ரெகுலர் திக்காக்கான மசாலா நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். க்ரீன் டிக்காக்கு நான் என்ன மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணனோ அதே மசாலா பவுடர்ஸ் தான். இது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக நான் காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இதில் கர்ட் அதிகமாக இருக்கிறதுனால பார்பிக்யூ சிக்கனுக்கு தேவையான மசாலாவும் நான் இதுலேயே ரெடி பண்ணிக்கிறேன். காரத்துக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்திக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். சீரகத்தூள் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இது கூடவே வந்து கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். சப்போஸ் கூட வேணும்னாலும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். ஒரு ½ லெமனோட ஜூஸை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுறேன். க்ரில் பண்ணுறதுக்கு வந்து ஆயில் சேர்த்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோகனட் ஆயில் கூட நம்ம சேர்த்திக்கலாம். கீ கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துன மசாலா எல்லாமே வந்து தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். சால்ட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் டிக்காக்கான மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. மின்ட் ஃப்ளேவர்லேயும் ஆல்ரெடி நம்ம மேரினேஷனுக்கான மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இந்த 2 ஃப்ளேவர் வச்சு நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருந்த டிக்கா மசாலாலேருந்து பாதியை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ரெடி பண்ணி வச்ச இந்த 2 ஃப்ளேவர்லேயுமே வந்து ஈக்குவல் போர்ஷனாக நான் வெஜிடபிள்ஸை நான் சேர்த்திக்க போகிறேன். ஆனியன், மஷ்ரூம், பன்னீர் இதெல்லாமே நான் சேர்த்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேணும்னா வந்து தக்காளி இருந்தாலும் சேர்த்திக்கோங்க, இல்லை குடமிளகாய் இருந்தாலும் கூட சேர்த்திக்கலாம். இந்த 2 ஃப்ளேவரையும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி நான் வந்து பேக்கிங்க்கு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஏர்லியராகவே நான் மேரினேட் பண்ணி வச்சதுனால மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சிருந்தது. மசாலா தனியாக பன்னீர் தனியாக இல்லாமல் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருந்தது. பாம்ப்ளெட் ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஃபிஷ்ஷை பார்பிக்யூ ஸ்டைலில் மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூளும் நான் சேர்த்திக்கிறேன். அடுத்து சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்திக்கிறேன். உப்பு இதில் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்திடுறேன். ஆலிவ் ஆயில் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். சப்போஸ் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே அவ்வளோதான். இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஃபிஷ் மேலே லைட்டாக தடவி விட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். நான் மேரினேட் பண்ண எல்லா ஃபிஷ்ஷையுமே ஒரு பவுலில் நான் போட்டுட்டேன். ஸோ இது வந்து ஏர்டைட் கண்டெய்னருங்கிறதுனால அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். இங்கே வீட்டிலேருந்து கிளம்புற போது ஃபிஷ்ஷுக்கான மேரினேஷனும் ரெடி ஆகிடுச்சு. அதோட திக்காக்கான 2 மசாலாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ எல்லாமே வந்து பேக்கிங்க்கு ரெடியாக இருக்குது. இது கூட வந்து நான் ஸ்கியூவரும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்.
வந்து அம்மா வீட்டில் இந்த மாதிரி தான் பிஸியாகவே இருக்கும். ஆடு மாடுகளெல்லாம் பார்க்குறது அந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். ஆடு மாடு கோழி இந்த மாதிரி பெட்ஸோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற போது ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு வர வர ஒவ்வொன்றா வெளியில் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இதை பார்க்குறக்கே வந்து ரொம்ப காமெடியாக கூட இருந்தது. பட் இதை நம்ம ஒர்க்காக பண்ணுற போது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதுகளெல்லாம் மேய்க்கிற போது ரொம்ப தலைவலியாகவே இருக்கும். இது வந்து மாட்டுக்கு அம்பளி காய்ச்சிட்ருக்காங்க. இது வந்து எதுவுமே இல்லைங்க, ராகி மாவு வந்து தண்ணியில் கரைச்சி கொதிக்க விட்டுட்ருக்காங்க. ஸோ அதுதான் இது. மாடு கன்று போடுற ஸ்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து கால்சியம் சத்து இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து ராகி மாவு இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபயர் கேம்ப் போடுறதுக்காக என்னோடய பிரதர் இன்லாவும் சிஸ்டரும் விறகு கட்டைகளை வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்ருக்காங்க. நைட் வந்து மெயின் டிஷ்ஷாக இட்லிக்கு வந்து சாம்பார் வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் சேர்த்திட்டு வறுத்துட்ருக்கேன். அம்மாவும் சித்தியும் வந்து பேசிகிட்டே வெங்காயம் தொளிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யலான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சாம்பாருக்கு தேவையான காய் எல்லாமே வந்து சித்தி எனக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னோடய பிரதர் இன்லாவும் சிஸ்டரும் சேர்ந்து இந்த சிக்கனுக்கான மேரினேஷன் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ஸ்பைஸ்டாகவும் இன்னொன்று வந்து லெஸ் ஸ்பைஸ்டாகவும் இருந்தது. என்னோடய பிரதர் இன்லா சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அதை மேரினேட் பண்ணி வைக்கிற வரைக்கும் வந்து பூனை விடவே மாட்டேன்ருச்சு. ஸோ பூனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்ததுனால அதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த பார்பிக்யூ கிரில் செட் வந்து அமேசானில் கிடைக்கிது. நம்ம வந்து இந்த 2 டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சார்கோல் அவைலபிளாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பவர் கேபிளில் டைரெக்டாக ப்ளக் பண்ணி நம்ம வந்து கிரில் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த கிரில்லை செட் பண்ணிட்டு இருக்கிற போதே வந்து அத்தை மாமா எல்லாருமே வந்துட்டாங்க. மாமா ஊர்லேருந்து வரும்போது நாட்டுக்கோழி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து சிந்தாமணி சிக்கன் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் மாமா வந்து அதை உரித்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக கிளம்பிட்டார். மஷ்ரூம் அண்ட் பன்னீர் டிக்கா இந்த ரெண்டையும் வந்து ஃபஸ்ட்டு பார்பிக்யூவில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒவ்வொரு ஸ்கியூவராக மேக் பண்ண அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் பார்பிக்யூவில் வச்சுட்டு இருந்தாங்க. குட்டீஸ்க்கு இந்த ஸ்கியூவரை திருப்பி விடுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்டேயே வந்து கொடுத்துட்டு ஆயில் மட்டும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிட்டு போயிட்டேன். சிக்கன் இங்கே வெளியில் செம்மையாக கிரில் ஆகிட்டுருக்கு. நான் அப்பளையே ரிமைனிங் விட்டுட்டு வந்த சாம்பாரை இப்போ அத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. சித்தி வீட்டில் மாடு புதுசாக கண்ணு போட்டிருந்ததுனால சீம்பால் கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி சீம்பால் காய்ச்சிட்ருக்காங்க. அதுக்கு வந்து கரும்பு சக்கரை, சுக்கு, மிளகு இதெல்லாமே வந்து தட்டி போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இட்லி குக்கரில் வந்து வேக வச்சு எடுப்பாங்க. நைட்டு ரொம்ப குளிராக இருக்குங்கிறதுனால அம்ச்சியம்மானால் வர முடியல. இருந்தாலும் வந்து அவங்க உடம்புக்கு முடியாமையே கோதுமை வடை வந்து சுட்டு பேத்திங்களுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. வெளியில் என்ன நடந்துட்டு இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆள் கேம்லேயே நல்லா மூழ்கிட்டார். ஸோ அவங்க வந்து கடைசி வரைக்கும் வெளியிலேயே வரல.
என்னோட சித்தப்பாவும் அவரோட டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அடிக்கிற குளிருக்கு பாபிக்யூ செட்டில் போட்டிருந்த அந்த தணலோட ஹீட் எல்லாமே போயிடுச்சு. அந்த பாபிக்யூ கிரில் செட்டை வந்து நாங்கள் ப்ளக் பாயிண்டில் ப்ளக் பண்ணிட்டோம். ஈவனாக நல்லா கிரில் ஆச்சு. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த அடுப்பை வந்து ஆக்குப்பை பண்ணதுனால நாங்கள் வந்து புதுசாக ஒரு பக்கம் அடுப்பு செட் பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தோம். மாமா தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே 200 கிராம்லேருந்து ஒரு 400 கிராம் வரைக்கும் நான் சேர்த்திக்கிறேன். இதோட காரத்துக்கு ஒரு 10லேருந்து 15 வரமிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்திக்கிறேன். விதை இல்லாமல் நான் சேர்த்திருக்கேன். இந்த சிக்கனுக்கு வந்து வெறும் சின்ன வெங்காயமும் வரமிளகாயோட காரம் மட்டும்தான். இதோட டேஸ்ட்டே வந்து சிக்கனுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு வெளியில் குக் பண்ணுறதுக்காக லைட் செட்டிங்ஸ் வேணும்னு சொல்லி அப்பாட்ட கேட்டிருந்தேன். அவரும் சித்தப்பாவும் சேர்ந்து எனக்கு வந்து லைட் செட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு பாதி வணங்கினதும் அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் போட்டால் கரெக்டாக இருக்கும். பாபிக்யூ சிக்கனில் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து 2வது பேட்ச் போட்டுருக்காங்க. அதோட டேஸ்ட் வந்து நல்லா வந்திருந்தது. என்னோட சிஸ்டர் வந்து ஃபயர் கேம்ப் பண்ணுறதுக்கு ஃபயரெல்லாம் போட்டு விட்டு சேரெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த சிக்கனுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சாவே போதும். தண்ணி வந்து அதுவே விட ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியிலேயே வந்து இந்த சிக்கன் ஃபுல்லாக நல்லா வெந்துடும். ஃபிஷ் இவ்வளோ நேரமாக நல்லா மேரினேட் ஆகிருக்கு. உள்ளே ஃபுல்லாகவே வந்து மசாலாலாம் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்குது. இதை வந்து திருப்பி போடுறதுக்கு வசதியாக நான் வந்து ஸ்கியூவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம தலைப்பகுதியிலிருந்து வால் பகுதிக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் விழுகாது, நல்லா கிரிப்பாக இருக்கும். இப்போ வந்து ஃபிஷ் கிரில் ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து லைட்டாக தலன் மட்டும் இருந்தால் போதும். அதிகமான தீ இதுக்கு தேவையில்லை. இதுக்கு லைட்டாக மேலே ஆயில் மட்டும் க்ரீஸ் பண்ணி விட்டால் போதும். இது 5 மினிட்ஸ்லேயே குயிக்காக வெந்துடும். அந்த சிக்கன் என்ன இப்போ சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் பாயில் வெந்துருச்சு. நல்லா இப்போ தண்ணி விட்டுட்டு இருக்குது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து இந்த சிக்கனும் ரெடி ஆகிடும். மீன் ஸ்கியூவரில் ப்ளேஸ் பண்ணதுனால அதை திருப்பி போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்படி இல்லைன்னா வந்து உடஞ்சி அப்படியே வந்து தலனில் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுற போது ஸ்கியூவர் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஃபிஷ் வந்து இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. சீம்பால் இப்போ கேக்கு மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் சாப்பிட்றதுக்காக இட்லி வந்து ஊற்றிட்டுருக்காங்க.
ஃபைனலாக சிந்தாமணி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. என்னோட அம்மா வீட்டில் கெட் டுகெதர் அன்றைக்கி நைட்டு வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. நான் கால் வைக்கிறேன், எல்லாம் தலை வைங்க. தலை வைக்கலாம். இந்த வீடியோவில் எங்களோட இந்த வில்லேஜ் அட்மாஸ்பியர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட இந்த ஃபயர் கேம்ப், பாபிக்யூ இந்த செட்டப் எல்லாமே வந்து எப்படி இருந்ததுன்னு வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.